ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மணப்பின் அலங்காரத்துக்கு தேவையான வேணி எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நான் காக்கட்டான் பூ கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் உள்ள வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ரோஸ் எடுத்திருக்கேன். இந்த ரோஜாப்பூ வந்து காம்பை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துட்டோம்னா இந்த காம்பு வந்து தனியாக நமக்கு வந்துடும். இந்த காம்பு நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இந்த பெட்டல்ஸை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோஜாப்பூ உதிர்த்து விட்டுக்க போகிறோம். இப்போ இந்த நூல் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செவத்தில் ஓட்டக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து கீழே தரையில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒட்டி பண்ணணும் இல்லை, நமக்கு வந்து பீரோட ஹேண்டிலு இல்லாட்டினா அந்த கட்டிலோட அந்த கால் மாட்டம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கூட நம்ம வந்து மாட்டி செஞ்சுக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் இதை ஒட்டி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிறேன். உள்ளன் த்ரெட்டு அப்படி இல்லைனா பிளாக் த்ரெட் அப்படி இல்லைனா கோல்டன் த்ரெட் இது கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இன்னொரு த்ரெட்டு இங்கேயாண்ட இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த சைடாக போட்டுட்டு நம்ம ஒரு நாட் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நாட் வந்துடும். பாருங்கள், நாட் விழுந்துருச்சு. இப்போ இதை பிடிச்சிட்டு அதுலேயே வந்து இன்னொரு நாட்டும் போட்டுக்கலாம். இது வந்து பிரியாது, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக நான் இன்னொரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் ஒன்று எடுத்துக்க போகிறோம். அதில் நடுவில் வந்து இந்த மாதிரி காக்கட்டான் பூ வச்சுட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு, ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த 2 த்ரெட் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள நடுவில் விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டால் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த த்ரெட்டை போட்டு முன்ன போட்ட மாதிரி நாட் வந்து போட்டுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா நாட் விழுந்துருச்சு. நமக்கு வந்து ரோஜாப்பூ வந்து பிஞ்சு வராது, நம்ம உள்ளன் த்ரெட் எடுத்துருக்கனால. பாருங்கள், ரோஸ் பெட்டல்ஸு, அதுக்கு நடுவில் காக்கட்டான் பூ, அந்த ரோஸை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடும் ரைட்லேருந்து லெஃப்ட் சைடும் மேலே வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த 2 நூலுக்கு அடியில் நம்ம விட்டுட்டு 2 நூலுக்கும் நடுவில் விட்டுக்கணும். நடுவில் விட்டுட்டு இன்னொரு த்ரெட் இங்கே இருக்குது இல்லையா, இதை வந்து அது மேலே போட்டுட்டு நாட் மாதிரி போட்டுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கட்டிக்கலாம் பூவை. இப்போ நம்ம உள்ளன் த்ரெட்டு அல்லது கோல்டன் த்ரெட்டு பிளாக் த்ரெட் எடுக்கிறனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யும் போது பியாது. இப்போ நார்மலாக நம்ம பூ கட்டுற த்ரெட்டு வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் வந்து பூவை டைட் பண்ணும்போது நமக்கு ரோஜா பூ வந்து பிஞ்சு வந்துடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நந்தியாவட்ட பூ கூட வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். நமக்கு வந்து காம்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி காக்கட்டான் பூ, அரும்பு பார்த்திங்கன்னா அரும்பு வந்து அந்த என்ன சொல்கிறது, காம்பு வந்து குட்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து காக்கட்டான் பூ எடுத்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் காம்பு. அதே மாதிரி ஜாதி முல்லை வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும், அதுவும் பார்க்கவே உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். நந்தியாவட்ட பூ வந்து இன்னும் இதை விட இன்னும் சூப்பராகவும் இருக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் பூக்காத பூவாக கொஞ்சம் மொக்காக இருக்கிற பூவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பூ மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு எந்த கலர் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுத்து நடுவில் பூ ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் பார்க்கவே ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லோ கலரில் அல்லது ஆரஞ்சு கலர் ரோஸில், பிங்க் கலர் ரோஸில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி நடுவில் வெள்ளை கலர் காக்கட்டான் பூ வச்சு கட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நூலை போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு டைட் பண்ணிக்க போகிறோம். இந்த நூலில் பார்த்திங்கன்னா உள்ள நூலில் நான் நல்லா டைட் பண்ணுறேன், அப்பயும் கூட நமக்கு வந்து பிஞ்சே வராது. ஏன்னா அது வந்து நூலே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நம்ம அந்த ஹூக் வந்து கீழே பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நவுந்தே வராது இந்த நூல்.
நான் ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து செவத்தில் ஓட்டுறதை நான் உங்களுக்கு கீழே பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வேறு உங்களுக்கு எந்த இடத்துல மாட்டி பண்ண முடியுமோ அந்த வசதியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மாட்டி அதே மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி பூ கூட செஞ்சுக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு பூ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மணப்பெண் அலங்காரம் செய்யும் போது பார்த்திங்கன்னா ஒரு பூலாம் பத்தாது. ஒரு 5லேருந்து 10 பூ வந்து வச்சு செஞ்சோம்னா நமக்கு வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். இதை வந்து 2ஆக மடித்து கூட நம்ம வந்து வச்சோம்னா இன்னும் நல்லா வந்து மொத்தமாக பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். அப்படி இல்லைனா இந்த கலரில் வந்துட்டு ஒரு லேயரும் எல்லோ கலரில் ஒரு லேயர் அந்த மாதிரி மல்டி கலர்ஸில் நம்ம வந்து லேயராக கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும் நமக்கு அந்த மேல் ரோவில் வைக்கிற அந்த பூவு. இப்போ நான் அந்த ஒரு ரோஸில் வந்துட்டு நான் ஃபுல்லாக முடித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம இப்போ கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம். எப்படி நாட் எப்படி விழுந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது நம்ம ஃபுல்லாக கட்டிகிட்டே வர பார்த்திங்கன்னா நமக்கு யூ ஷேப்பில் வந்து தன்னாலே வந்துடும். அது ஜஸ்ட் நம்ம அப்படியே மேலே வந்து அப்படியே வந்து பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைடு நான் நூல் விட்டுருக்கேன் இல்லையா, இந்த சைடில் வந்து நம்ம வந்து கோல்டன் த்ரெட்டு கூட வச்சுட்டு நம்ம வந்து கட்டிடலாம் சடையில். பாருங்கள், நான் வந்து பெரிய பெட்டல்ஸாக இருந்ததெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக வச்சு கட்டிட்டேன். ஒரு ரோஸில் 2ஆக மடக்கி வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி தான் 2ஆக வந்து இந்த மாதிரி மடக்கி வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் மொத்தமாக நல்லா அழகாக தெரியும் சடையில் வச்சோம்னா மேலே. இப்போ ஒரு ரோஸில் பெரிய பெட்டல்ஸாக இருந்ததெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நூல் த்ரெட்டு கொடுத்து நம்ம கட்ட போகிறோம்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் த்ரெட்டு அப்படின்னா கோல்டன் த்ரெட்டு கூட வச்சு கட்டிக்கலாம். பிளாக் த்ரெட்டு உங்களுக்கு தலையில் வந்து வச்சதே தெரியாது, பிளாக் கலரில் இருக்கும் முடி மாதிரியே. பாருங்கள், நல்லா அழகாக சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா நான் வந்து ஒரு 3 ரோஜா பூ வந்து சேர்த்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி இதழெல்லாம் வந்து செய்யக்கூடாது. நமக்கு ஈவனாக இருக்கணும்னா நமக்கு வந்து பெரிய பெரிய இதழ்களை மட்டும் செய்யணும். ரொம்ப குட்டியாக இருக்கிறத விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம கலராக செய்யும் போது தலையில் பார்க்கும்போது வச்சுட்டு நம்ம பின் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது, அதில் வந்து ஒயிட் கலர் சூப்பராக இருக்குது, ரெட்டில் ஒயிட் நல்லா இருக்குது, எல்லோலையும் பார்த்திங்கன்னா ஒயிட் நல்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல சூப்பரான வீடியோஸ் நம்ம சேனலில் வர இருக்குது. அதை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.